ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி 5 வகையான துவையல் வகை தான் பார்க்க போகிறோம். தோரம்பருப்பு, எள்ளு, கருவேப்பிலை, மல்லி, மிளகு இதெல்லாமே நம்ம புளியும் மிளகாயும் வச்சுமே நம்ம துவையல் செய்கிறோம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாத போதோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரசம் வச்சுட்டு 2 துவையல் செஞ்சாலே போதும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊறுகாயெல்லாம் அதிகமாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி துவையல் வகைகளை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான இந்த துவையல் வகைகளை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். 5 வகையான துவையல்களையும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்ன வெங்காய துவையல். வெங்காய துவையல் செய்கிறதுக்கு முதல்ல வானிலை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு சின்ன வெங்காயம் இப்படி உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காய துவையல்லாம் செஞ்சோம்னா நமக்கு 3 நாளைக்கு கெடாத அளவுக்கு இது இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக சின்ன வெங்காயம் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி தான் நமக்கு. வெங்காயத்தை நல்லா சுருங்க வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வேற ஒரு தட்டுக்கு இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வேறு தட்டுக்கு மாற்றி வச்சு அடுத்தது இதே வானிலையில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்து பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 7 வரமிளகாய், மல்லி 1 ஸ்பூனுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பருப்பு மல்லியும் நல்லா வதங்குற அளவுக்கு இது வதக்கிக்கலாம். பருப்பு லேசாக கலர் மாறிட்டே இருக்குது. நம்ம சேர்த்த உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு மிளகாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வறுத்த உளுந்தம்பருப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கி வச்சு வெங்காயத்தை சேர்க்கணும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு மிளகாயை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைன்ற பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தோவில் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வதக்கி அரைச்ச இந்த வெங்காய விழுது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காய துவையல் 3 நாள் ஆனாலும் கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த வெங்காய துவையலை நல்லா வதக்கிக்கலாம். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு நம்மளுடைய வெங்காய துவையல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட சின்ன வெங்காய துவையல் ரெடி. அடுத்தது பார்க்கலாம். மிளகு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுத்தது மிளகு துவையல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு மிளகு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகாய் 6, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லெண்ணெயில் வதக்கி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மிளகு துவையெல்லாம் செஞ்சோம்னா சளி இருமெல்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம சேர்த்த உளுந்தம்பருப்பு துவரம்பருப்புலாம் நல்லா கலர் மாறணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு கெடாமல் இருக்கும். உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்து இந்த கருவேப்பிலையும் நல்லா வாசனை நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிளகு துவையலுக்கு சேர்த்த இந்த பருப்பெல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம்.
சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்ற பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்ச உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு துவையல் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லெண்ணெயிலே இந்த மிளகு துவையலை நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த மிளகு துவையல் சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு மிளகெல்லாம் அதிகமாக நம்ம சேர்க்குறது நல்லது தான். சளி இருமல் இருந்தாலும் நமக்கு உடனே சரியாக போயிடும். நம்ம மிக்ஸி கழுவி சேர்த்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது கூட நல்லா இழுத்துருச்சு. சீக்கிரமாக இப்படி கெட்டி ஆகிடும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் கெடாது. அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். வெளியில் வச்சு சாப்பிட்டா ஒரு 3 நாளைக்கு கெடாது. நம்மளோட மிளகு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மிளகு துவையல் ரெடி. இப்போ பருப்பு துவையல் செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது துவரம்பருப்புலையும் செய்யலாம், கடலைப்பருப்புலையும் செய்யலாம். துவரம்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ துவரம்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டெய்லியும் குழம்பு வைக்கிறதா அப்படின்ற தோன்ற சமயத்தில் இந்த மாதிரி துவையல் செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த துவரம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 சிவப்பு மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சட்டுன்னு நம்மளுடைய துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருந்ததும் நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு துவையலுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ துவரம்பருப்பு துவையலை கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எள்ளு துவையல். வெள்ளை எள்ளில் நம்ம இன்றைக்கி துவையல் செய்ய போகிறோம். இப்போது எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் வானிலையில் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான துவையல் இது. இதெல்லாம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்ச எள்ளில் நம்ம தனியாக வேறு ஒரு தட்டுக்கு இதை மாற்றி வச்சிடலாம். இப்படி மாற்றியாச்சு. இப்போ அதே வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 ஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த எள்ளு துவையல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ உளுந்தம் பருப்பை நம்ம செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எள்ளு துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இப்போ எள்ளு துவையலுக்கு அரைச்ச நம்ம இந்த உளுந்தம் பருப்பு மிளகாயை நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது அரைப்பட்ட பிறகு தான் நம்ம இந்த எள்ளை சேர்க்கணும். இப்போ உளுந்தம் பருப்பு மிளகாயையும் நம்ம லேசாக தண்ணி ஊற்றி கெட்டி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை எள்ளை சேர்க்க போகிறோம். இப்போ எள்ளு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எள்ளு துவையல் நல்லா கெட்டி அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதில் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு மல்லி எடுத்துக்கலாம். அதே 1/4 கப்புக்கு உளுந்தம்பருப்பு, 5 மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ செய்கிற துவையல் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு முடியும். நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வீட்டு இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி துவையலும் ரசமும் இந்த மாதிரி செஞ்சுட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நல்லா இதை செவக்க வறுத்துக்கணும். இது கொத்தமல்லி வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். இப்போ மல்லியும் உளுந்தம்பருப்பு வறுப்பட்டு இருக்கும்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் நம்ம புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொத்தமல்லி துவையலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியானதும் டேஸ்ட்டானதும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த துவையல். இல்லாமல் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறின பிறகு எப்படி இறக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி துவையலுக்கு நமக்கு பருப்பு மல்லி எல்லாமே நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மல்லி துவையலை நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மல்லி துவையல் ரெடி. உங்களுக்கு இந்த 5 வகையான துவையலும் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.